வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை. வீட்டில் பச்சரிசி இல்லைனாலும் கூட எப்படி கொழுக்கட்டை செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி ஊற வைக்கணும். அதுக்காக இந்த ஒரு படி அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த காப்படி அளவுக்கு வந்து நான் இப்போ புழுங்கல் அரிசி எடுத்துக்க போகிறேன். புழுங்கல் அரிசி வந்து இப்போ ஒரு காப்படி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் போல் நம்ம நல்லா வந்து இதை ஊற வச்சுக்கணும். அரிசி வந்து நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை நல்லாவே வரும். இப்போ வந்து இது வந்து நல்லா ஊறட்டும். பாருங்கள், அரிசி வந்து நல்லா 4 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். எப்படி நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து அரிசி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நைஸான ஒரு பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடு வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து தண்ணியில் இதோட ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு வந்து இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் மூடி வச்சு இது வந்து அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதோடு வந்து ஒரு துண்டு அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மாற்றிடலாம் ஒரு தட்டில். இப்போ அதே கடாயில் வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு வந்து துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றி நீங்கள் இதை செய்யணும். அதுக்காக நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு, தேங்காய் இதையும் வந்து நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரையும் 2 ஏலக்காயும் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது ஒரு அல்வா பதம் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த பதம் வர அளவுக்கு வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை நல்லா வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டு இந்த மாவை எடுத்துக்கணும். நம்ம இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா மாவு வந்து எல்லாமே ஒட்டி ஓரளவுக்கு நல்லா அல்வா பதம் மாரி வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மாவு வந்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ இது மாவு வந்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சப்போஸ் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் கூட தொட்டுட்டு நீங்கள் வந்து கையில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விரிசல் விடாமல் பிடிச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இதேமாரி நம்ம எல்லா மாவையும் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி எங்கள் அம்மா எல்லாமே பாதி இது பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் இட்லி தட்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் போல் வெந்தால் போதும். இப்போ மேலே வந்து நான் துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம்
டெக்கரேஷனில் எங்கள் அக்கா கொடுக்க சொன்னங்காட்டி நான் அப்படி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பச்சரிசி இல்லைன்னு யாருமே கவலைப்பட வேணாம். நம்ம வீட்டில் புழுங்கலரிசி இருந்தால் கூட நம்ம இப்படி ஒரு சூப்பரான கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நான் இதை கூட உங்களுக்கு புட்டு காட்டுற பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து பச்சரிசியில் எப்படி கொழுக்கட்டை செய்யுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துடுங்க. எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.